என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். கவனிங்கள், இது சத்துருடைய வார்த்தை. திரும்ப படிக்கிறேன். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் காட்டு பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். நம்முடைய சோர்வுக்குள்ளாக்கும் வார்த்தைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். எம்ப்ளாயிங், எனேபிளிங், மூன்றாவது எக்ஸால்டிங். அப்படிப்பட்ட உலக நேரத்துல தேவன் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன், கவனியுங்கள். God honored, God helped, self hidden. 3 வார்த்தைகள். தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார். 26ஆம் வசனம் வாசிக்கிறேன். God honoring. 26ஆம் வசனம். தேவன் உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் கனம் பண்ணப்படுகிற ஒரு தேவன். 26. தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிந்திப்பதற்கு விருத்த சேரம் இல்லாத இந்த பெலிஸ்தனை மாத்திரம். இந்த வார்த்தைகள் கவனிங்கள். தேவனை கனம் பண்ணும் போது உங்களை கனம் பண்ணுவார். நான் சொல்கிற வார்த்தை, அதாவது இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? எதிர்பார்ப்பல்ல, ஒரு சேலஞ்ச். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேரம் இல்லாத இந்த மனிதன் எம்மாத்திரம். தேவனை கனம் பண்ணும் போது தேவனை கனம் பண்ணுவார். When you honor God, God will honor you. 53ஆம் வசனம். 53ஆம் வசனம். தேவனை உதவி செய்வார். 53ஆம் வசனம். தனக்கு மட்டும் அவன் நன்மை செய்யல, தேவனுக்கு நன்மை, ஜனங்களுக்கு நன்மை. 53ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தியரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். Help others. Help, honored God and help others. எச்சர வரும். Help, honored God. தேவனை கனம் பண்ணினான், மக்கள் உதவி செய்தான், எல்லாவற்றுக்கு மேலாக தன்னையே தாழ்த்தினான். செல்ஃப் ஹிடன். நீங்க நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம், தன்னை வெளிப்படுத்தவில்லை. சுயம் சாம்பலாய் மாற சுத்தாவியனை அனல் மூட்டும். 58ஆம் வசனம். சவுல், வாலிபனே நீ யாருடைய மகன் என்று கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாய் இருக்கிற உமது அடியானுடைய ஈசாயின் மகன் என்றான். தன்னை மறைத்து. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் சொல்கிற வார்த்தை, பெத்லகேம் ஊரானாகிய உம்முடைய அடியான